ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ போன வீடியோவில் நம்ம மினிமலிசம் பற்றி பார்த்தோம். ஒரு ட்ரையல் பீரியட் நவம்பர் மாதம் ஒன்றுமே வாங்காதக்கு ட்ரை பண்ணலாம்னுட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ யார் யார் அது முடியுமோ பண்ணினா அவளுக்கு ஒரு ட்ரையல் பீரியடில் எப்படி போகிறதுங்கிறது ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ மினிமலிசம் ஓகே, நவம்பர் மாதம் ட்ரையல் எடுக்கலாம். பட் எங்ககிட்ட நிறைய சாமானை சேர்ந்து போயிருக்கு, நிறைய எக்ஸசிவ் திங்ஸ் இருக்குது. அப்படின்னா அதெல்லாத்தையும் எப்படி குறைக்கிறது? மினிமலிசம் வாங்கட்டான்னு வைக்கலாம், பட் இது இன்னும் கஷ்டம். இருக்கிறத எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வீடு எத்தனை நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சாலும் ஜாஸ்தி சாமானங்கிறது ஒரு கிளட்டர் தான். ஸோ நிறைய பேருக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆர்கனைசிங் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப், பட் வெரி வெல் டன் பை மெனி பீப்புள். நிறைய பேர் அதை ரொம்ப நன்னா பண்ணுவாள், ஆனால் வீடு முழுக்க சாமான் தான் இருக்கும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு, இதை எது வேண்டாமோ எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன திங்கிங் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வரா, குழந்தைகள்லாம் வரா, கெஸ்ட் வரா, இல்லை நம்ம ஃபேமிலி குழந்தைகளே பேரன் பேத்தி இவாளெல்லாம் கூட்டிகிட்டு வரான்னா நம்ம எப்போவுமே முன்னாலே யோசிப்போம், எல்லாம் சரியாக இருக்கா, பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, சாமானம் இது, அப்புறம் ட்ராயிங் ரூமில் சேஃபாக எல்லாம் இருக்கா, அவளுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்கா, விளையாடுறதுக்கெல்லாம் சாமானம் இருக்கா, நம்மளும் கொஞ்சம் எல்லாம் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய யோசித்து பண்ணுவோம். அதில் நாங்கள் சர்வே எடுத்ததில் எங்களுக்கு இந்த குவில்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப பழசாக இதுவாக ஆகிடுது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் புது குவில்ட்டெல்லாம் வாங்கினோம் குழந்தைகளுக்கு. இது அப்புறம் நான் 2 தான் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன், பட் ஒரு 4 குவில்ட்டு, ஒரு பெட் லைனர் எல்லாம் வாங்கினோம் புதுசாக. ஸோ இதெல்லாம் அவசியமாக வேணும். ஸோ நம்ம கொஞ்சம் புதுசாக வாங்கி நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சா அவளோட யூஸுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நல்லா வாங்கி வச்சுருக்கோன்னு நம்ம மாத்திரம் தனியாக இருக்கிறத எதையோ வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் நாட் நெசசரி. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு டிஸ்போஸ் ஆஃப் சம்திங் ஓல்ட் அண்ட் புதுசாக ஒன்று வாங்குறது. இந்த பழைய குவில்ட்டை என்ன பண்ணணும்னா, இப்போது ஆனிமல் ஷெல்டர்லாம் எடுத்துப்பான்னு சொல்லியிருக்கா. ஸோ இங்கே நான் கேட்டு பார்த்தேன், ஏலகிரியில் ஆனிமல் ஷெல்டர்னு ஒன்றும் கிடையாது. எல்லார்கிட்டையும் நாய் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, பட் அது தனி ஷெல்டர்னெல்லாம் அவள் ஒன்றும் வைக்கலை. ஸோ இந்த சில பேர் எடுத்துக்கிறேன்னா இந்த சின்ன பப்பீஸ் எல்லாம் இருக்குமே, அதுக்கு ஒரு பெட் மாதிரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த குவில்ஸ் புதுசெல்லாம் நான் வாஷ் பண்ணி அடுத்த யூஸ்க்கு வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஏதாவது வாங்கினேன்னா, அந்த நீங்கள் என்ன வேணும்னு வாங்கினேலோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன டிஸ்போஸ் பண்ணலாம்ங்கிறத பார்த்து உடனே பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சில எடிபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கினோம். இந்த பாஸ்டா, இது எல்லாம் பேன்கேக் மிக்ஸு இதெல்லாம். ஸோ எல்லாமே யூஸ் ஆகலை, பட் அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தா இப்போ நாங்கள் அதை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். பட் அது பாட்டுக்கு வாங்கிட்டோம், இருக்கட்டும்னு எடிபிள் ஐட்டம்ஸ் வச்சுருந்தா அதுவும் வேஸ்ட்டாக போகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவளுக்கெல்லாம் யூஸ் பண்ணதே கொஞ்சம் இல்லை, அந்த பக்கத்து குழந்தைகளுக்கு இவளுக்கெல்லாம் நானும் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு மேசிவாக பண்ணி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ எது யூஸ் நமக்கு பண்ண முடியுமோ அப்பப்போ அதை யூஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸும் சிலதெல்லாம் நிறைய வாங்கி வச்சோம். அதில் இந்த ஸ்கூட்டர்லாம் அது ஆக்சுவலி ரொம்ப நன்னா ஓட்டித்து, இங்கேயும் அங்கேயும் அந்த காம்பவுண்டில் இதை நன்னா யூஸ் பண்ணிட்டு பெங்களூர்லேயும் ஓட்டித்து. பட் இப்போ இனிமேல் அவள் அடுத்த வாட்டி வரத்துக்குள்ளே அந்த ஸ்கூட்டர் ஜாஸ்தி யூஸ் ஆகாது. ஸோ ரொம்ப சென்டிமெண்டலாக இது குழந்தை ஓட்டின ஒரு ஸ்கூட்டர் இப்படியே வச்சுட்டு இருக்கணும், அந்த ஸ்கூட்டரை ஒரு கார்னர்லேயே வச்சுட்டு இருந்தா அது ஒன்றும் யாருக்கும் யூஸ் இல்லை. அவள் குழந்தைகள் வந்தப்போ யூஸ் பண்ணிட்டு அடுத்தது எந்த குழந்தைகள் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் டீக்ளட்டர் இந்த இயர் எண்டுக்குள்ளே பண்ணணும். அதாவது தீபாவளிக்கு முன்னால் இல்லைன்னா தீபாவளிக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணனா ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ டிட் நாட் வாண்ட் பட் பாட். எனக்கு வேண்டி இருக்கல இந்த ஐட்டம், பட் நான் என்னன்னா அதை வாங்கினேன். ஏதோ எல்லாரும் சேர்ந்து போனோம், எல்லாரும் வாங்கு நான் வாங்கினோம், இல்லைன்னா அவள் வாங்கினா
அவள் வாங்கிறத பற்றி நமக்கு இல்லைன்னா இப்படின்னுட்டு வாங்கிட்டேன், இந்த மாதிரி சிலது இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு யோசிக்கலாம் டிஸ்போஸ் பண்ணணுமான்னு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து 6 மாதமாக ஐ ஹவ் நாட் யூஸ்ட் லாஸ்ட் 6 months. ஸோ 6 மாதமாக இது ஒரு யூஸும் இல்லை. இன்னுமே யூஸ் ஆகுமா இருக்கும், பட் இஃப் நெசசரி இருக்கட்டும் ஒன்று வைக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. அதுவும் இப்போ வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபோன் கால் அடித்தா வந்து விடுறது, கிட்ட கடை இருக்குது, ஆன்லைனில் வருது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ 6 மாதமாக ஏதாவது யூஸ் பண்ணலைன்னா தயவு செய்து அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மைண்டு வந்து அதுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வருமாங்கிறதுக்கு யோசிக்கலாம். இன்னொன்று வந்து இதை பார்த்தாலே மேக்ஸ் மீ ரிக்ரெட். ஸோ இது என்னன்னா, சிலது வாங்கிட்டு இது ஏண்டாப்பா வாங்கினோம், நம்ம வாங்கியிருக்கவே கூடாது, இதை சரி இப்படி வாங்கிட்டோமே, அந்த மாதிரி நிறைய தோணும். அது ஒவ்வொரு கதை பார்க்குறதையும் வந்து நம்ம அப்படியே சோகமாத்தில் வந்து அர்த்தமே இல்லை. அது ஏண்டாப்பா வாங்கினோம் தோணித்தோம், அதே மாதிரி அது கொடுத்துட்டேன்னா அது பார்க்கவே வேண்டாம். ஸோ இது ஒரு டிராஸ்டிக் இதுன்னு கிடையாது, இது டு மேக் our லைஃப் சிம்பிளர். ஸோ இன்னொன்று வந்து இட் இஸ் நோ யூஸ் டு மீ. சிலது வந்து நமக்கு யூஸே இருக்காது, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதை வீட்டில் நம்ம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்னு தோணும். சில ஆர்டிகிள்ஸு இதெல்லாம் வந்து ரெலவென்ஸே இருக்காது. முன்ன ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே அப்படி தான். முன்ன வந்து நம்ம அதை வாங்கிறத அதோட ஒரு ரெலவென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், வாங்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் வந்து எடுத்து வச்சுடலாம். அண்ட் எப்போவுமே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த சிம்பிளிசிட்டி, சிம்பிள் லைஃப்பில் வந்து நமக்கு இந்த கிராட்டிடியூடும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி இருக்காது. சிம்பிளாக 2 இதை வச்சுட்டு சிம்பிளாக இருந்தோன்னா, நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த கிராட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். நன்றிங்கிற வார்த்தை இப்போ யாருக்குமே ஜாஸ்தி வருதில்லை, பிகாஸ் எல்லாருக்குமே எல்லாம் வாங்க முடியறது, எல்லாருமே வாங்கிட்டு இருக்கா, எல்லாருமே ஒரு ரேட் ரேஸில் ரன் பண்ணிட்டு இருக்கா. முன்னெல்லாம் வந்து இந்த கிராட்டிடியூட் ஜாஸ்தி இருந்தால் மாதிரி இருக்குது எனக்கு, இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அண்ட் இது வந்து எப்படி எக்ஸசைஸ் டயட் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டெய்லி நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஆல்மைட்டிக்கு, பிகாஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சர் பிளானட் எல்லாம் கிடச்சது அனுபவிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான காரியம். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இன்னும் 3 முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து மினிமலிசம் மெயின்டைன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, எக்ஸசைஸ் பண்ணி நல்ல டயட் ஃபாலோ பண்ணால், நமக்கு ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டே வரும். அது வந்து எப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே நினச்சேன்னா, அது ஆக்சுவலி இட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ அதுவும் கம்மியாகிட்டு வரும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் அதில் இருக்கேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மினிமலிசம் ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நேச்சர் என்ஜாய் பண்ணணும். ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பக்ஸ், பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், இதெல்லாம் நேச்சரில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மெட்டீரியல் திங்ஸ்க்கு ஜாஸ்தி நமக்கு வந்து மைண்ட் போகாது, கலெக்டும் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் ஆல் இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட், அது பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது சேஞ்சிங் சீன்ஸ் அண்ட் சேஞ்சிங் என்வாயன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சீசனலாக எல்லாம் வருது போகிறது எல்லாம். அண்ட் ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சுக்கணும் லைஃப்பில். ஸோ ரிட்டையர் ஆனப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை பண்ணுறதுக்கு, நான் இப்படியே தான் இருக்க வேணும், இப்படி காலம் தாட்டணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளோட சர்வீசஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதை நம்ம தான் தேடிட்டு போகணும், என்ன வேணும் அவளுக்கு, எங்கே போய் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் யூஸே இல்லை, நம்ம யூஸே இல்லைன்னு வீட்டுக்குள்ளேயே சுற்றின்னு அந்த வீட்டுக்குள்ளே நமக்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. கொஞ்சம் வெளியில் நடந்து போய் ஏதாவது ஸ்கூல்லையோ ஏதாவது சொசைட்டிலையோ கம்யூனிட்டிலையோ ஏதாவது வேணும்னா ஒரு பர்பஸ் வச்சுட்டு போனோன்னா எல்லாரோட சர்வீசஸுமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இது நம்ம முயற்சி பண்ணி தேடின்னு போனால் தான் நமக்கு கிடைக்கும் அந்த பர்பஸ் இன் லைஃப். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முடியும்னா நான் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.